இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தோற்றம் மாற்ற பெருவிழாவை சிறப்பிக்கிறது. இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை போல மனிதனாக பிறந்து இறைவன் அவருக்கு வகுத்த திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்றி ஆண்டவருக்கு உகந்தவராக அவர் வாழ்ந்தார். இதனால் அவர் இறை ஆட்சியை இந்த உலகத்தில் கொண்டு வர தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அந்த இறை ஆட்சியின் அங்கத்தினர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய மதிப்பீடுகளை பின்பற்றி அவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ்வோம். அப்போது இறைவன் நம்மில் மகிழ்ச்சி கொள்வார். இறைவன் கொடுத்த அழைப்பிற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம், அவரை ஆராதிப்போம். முதல் வாசகத்திலே நாம் தானியேல் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவருடைய தோற்றத்தை பற்றியும் எவ்வாறு விண்ணகத்தில் இறைவன் வீற்றிருக்கிறார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது. பல கோடி மக்கள் இறைவனுக்கு பணிபுரிகிறார்கள் என்றும் இறைவனுடைய மாட்சிமை தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டப்பட்டிருக்கிறது முதல் வாசகத்திலே. இரண்டாம் வாசகத்திலே புனித பேதுரு ஆண்டவர் தோற்றம் மாற்றம் பெற்ற பொழுது இறை வார்த்தை இவ்வாறு கூறியதை அவர் தெளிவுபடுத்துகிறார். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு குரல் விண்ணகத்திலிருந்து ஒலித்தது என்று புனித பேதுரு அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். இதோ ஒரு மலைக்கு இயேசு பேதுருவையும் அவரோடு மற்ற சீடர்களையும் கொண்டு சென்று இறை வாக்கினர்களோடு அவர் பேசியதை அவர்கள் பார்த்தார்கள். மோசே, எலியா இவர்களோடு இயேசு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள். இறை அனுபவத்தை பெற்ற புனித பேதுரு கூறினார், ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேவுக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்கள் அமைப்போம் என்று அந்த அனுபவத்தில் புனித பேதுரு கூறினார். இறை அனுபவத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை அனுபவிக்கின்றோம். இறை அனுபவத்தில் நாம் வாழும் பொழுது நாம் அற்புதங்களை பார்க்கின்றோம். இதோ ஆண்டவரை நோக்கி இறைவன் சொன்னார். அவருடைய மைந்தரை பற்றி அவர் கூறிய வார்த்தை, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் பூரிப்பு அடைகின்றேன் என்று. கடவுள் நம்மில் பூரிப்பு அடைய நாம் நல்ல செயல்களை செய்வோம். இறைவன் நம்மில் வாழும் பொழுது நம்மை வைத்து அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்வார். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.